ஹாய், ஹலோ, வணக்கம். யூசுவலாக நம்ம இந்த குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாலாம் நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம். நான் சின்ன வயசுலேருந்தே நான் டிவியில் தான் பார்த்து பழகியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம நேரில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் கிளம்பி இங்கே வந்தோம். பட் வரும்போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வர வழியில் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு போலீஸ்காரங்க வேறு கொஞ்சம் கெடுபிடி பண்ணி கடைசியாக ஒரு வழியாக நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கிற இடத்துக்கு போக முடியலனாலும் கொஞ்சம் நேப்பியர் பிரிட்ஜ் கிட்ட தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கேருந்து தான் இந்த ஃபங்க்ஷனை நம்ம பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே என்னென்னாலும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் வீடியோலன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் போனப்போ பார்த்திங்கன்னா இந்த பெண்களில் கூட்டமாக நடனம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அவங்களோட பூர்வீக பாரம்பரிய உடையை அணிஞ்சிக்கிட்டு ஒரு அருமையான ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க ஒரு நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாக பின்னாடி அந்த மேளம் எல்லாமே பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து அதில் நடுவில் ஒரு 2 பெண்கள் வந்து அவங்களோட உடையை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த புலித்தோலில் செஞ்ச ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மீதி எல்லாருமே பச்சை கலர் ட்ரெஸ்ஸு அண்ட் ஒயிட் கலர் அந்த காம்பினேஷனில் இருக்காங்க. பட் 2 லேடிஸ் மட்டும் நடுவில் புலித்தோலில் செஞ்ச ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே அழகாக இருக்குது. கையில் நம்ம இந்திய தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா இங்கே திருவள்ளுவர் அவரோட இது இருக்குது. நெக்ஸ்ட்டு காவல்துறை அண்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மினி ஸ்டேடியம் அது வருது. ஸோ அடுத்தடுத்து நிறைய இந்த வாகனங்களை வந்து அணிவகுத்து வர்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம வந்து மக்கள் மீன்ஸ் செய்தி மக்கள் தொடர்புத்துறை, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இது வந்து திருக்குறள். ஸோ திருக்குறளை பறைசாற்றும் விதமாக இந்த அணிவகுப்பு நடந்து வந்துட்டு வந்து இதில் வந்து திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த காவல்துறை அவங்க வந்து அவங்களோட வேலையை ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாதுகாப்புலையும் சரி இந்த எல்லாத்துலேயுமே ரொம்ப மக்கள்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க, பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லாமே அருமையாக இருக்குது. ஸோ இதில் உள்ளே உட்காந்துட்டுருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த பரதநாட்டிய கலைஞர்கள், இந்த பாடல் பாடுறவங்க, இசையமைக்கிறவங்க அவங்களாம் இருக்காங்க. அடுத்து இந்த வாகனத்தை பார்த்திங்கன்னா இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை அடக்கிற மாதிரி ஒரு பொம்மை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அவரோட ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அது பற்றிய ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இருக்கிறது நேப்பியர் பிரிட்ஜ் கிட்ட இருக்கும். ஸோ அடுத்து ஒரு வாகனம் பார்த்திங்கன்னா காவல்துறை சார்ந்த ஒரு வாகன அணிவகுப்பு. ஸோ பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறது நல்லாவும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் அண்டு காக்கி கலர் தொப்பி போட்டு காவல்துறை கம்பீரமாக அவங்களோட வாகனம் வந்துட்டுருக்கு.
அந்த வாகனம் பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த செவரில் இருக்கும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த செவர் மாதிரியான அந்த ஒரு இதிலே டிசைன் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. ஸோ அவங்களோட வாகனம், காவல்துறை வாகனம், கழுகு அந்த ஒரு ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மினி ஸ்டேடியம். ஓகே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. ஓகே, இது வந்து உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் இல்லைங்களா. ஸோ அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வாகனம். ஸோ இது ஃபுல்லாகவே விளையாட்டு சம்மந்தமான ஒரு அணிவகுப்பு, வாகன அணிவகுப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ், கிரிக்கெட் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கபடி விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இது விளையாட்டுத்துறை சம்மந்தமான கோப்பையும் வச்சுருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா. அடுத்து வர்றது வந்து கூட்டுறவுத்துறை. ஸோ கூட்டுறவுத்துறை சார்ந்த புகைப்படங்களை வச்சு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி இந்த வாகனம் வந்துட்டுருக்குங்க. ஸோ அதற்கடுத்து வர வாகனம் பார்த்திங்கன்னா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம். ஸோ அவங்களோட பணி சம்மந்தமான ஒரு அவங்களோட அந்த துறை சார்ந்த அமைச்சரோட ஃபோட்டோஸ். ஸோ அந்த நெல் கிடங்கு, ஸோ இந்த மாதிரி இன்னமும் அந்த நெல்லெல்லாம் நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டு வீணாகிட்டு தான் இருக்குது. ஒரு முறை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா கிராம செயலகம், ஊராட்சி வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. ஸோ அங்கன்வாடி மையம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி. ஸோ குழந்தைகளுக்கான சத்துணவு சம்மந்தமான இது, மறுமலர்ச்சி திட்டம், இந்த மாதிரி இருங்க. இது வந்து அடுத்து வர்றது வேளாண்மை உழவர் நலத்துறை. ஸோ ஃபுல்லாகவே உழவர் சம்மந்தமான பொருட்கள் வச்சுருக்காங்க. பலாப்பழம், பூ அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு பலாமரம், 2 பலாப்பழம். ஸோ இதில் என்னென்ன பழம் மற்றும் காய்கறி சம்மந்தமான அலங்கரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வர்றது பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை. ஸோ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரோட ஃபோட்டோஸ் போட்டு அது சம்மந்தமான எல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, கல்வி சம்மந்தமானது. ஸோ கல்வித்துறை சம்மந்தமான வாகனம். அடுத்து அங்கே தூரமாக வர்றது பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. ஸோ இங்கே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு வளைவு நமக்கு தெரியுது. ஆமாங்க, இப்போ நம்மளை கடந்து போகிறது பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அது சம்மந்தமான ஒரு வாகனம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதயம் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வர வாகனம் பார்த்திங்கன்னா கோஆப்டெக்ஸ், கைத்தறி மற்றும் துணி நூல் துறை. இது உள்ள பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவு செய்த துணிகளை வந்து அலங்காரம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ கோஆப்டெக்ஸ் கடை நம்ம நிறையா நம்ம ஊருங்களில் இருக்கோம் இல்லைங்களா, அது சம்மந்தமான திங்ஸ் அது எல்லாமே அலங்கரித்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வாகனம். அது சம்மந்தமான இந்த கூரை போட்டு இந்த ஆதி திராவிடர் அவங்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமாக அலங்கரிச்சிருக்காங்க. அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை.
சுற்றுலாத்துறை அந்த அமைச்சரோட ஃபோட்டோஸ் போட்டு முதலமைச்சர்கிட்ட வாழ்த்து பெறுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா காளை மாடுகள், சுற்றுலாத்துறை, இந்த தஞ்சாவூர், இந்த சிற்பங்கள், அந்த மாதிரியான இடங்கள்லாம் அதில் வருது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன வாகனங்கள் அணிவகுத்து வருதுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இறுதியாக வருது பார்த்திங்கன்னா இந்த குதிரை இருக்குது இல்லைங்களா, இந்த ஒரு வாகனம் தான் நமக்கு கடைசியாக வர வாகனம். ஸோ இதற்கிடையில் பக்கத்தில் இருந்த இந்த அசோக சின்னம் இருக்கிற இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வீடியோ எடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் ஜூம் பண்ணும்போது அதில் அந்த காளை மாடு தெரியுதுங்க. அசோக சக்கரம் 24 சக்கரம் இருக்கும் இல்லைங்களா, 24 ஸ்தூபி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது 24 இருக்கும். அதில் இந்த காளை மாடு தெரியுது. சுற்றி இந்த சிங்கம் இருக்குது. பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு நம்ம எம்பிஸ் எல்லா முக்கிய மந்திரிகள் எல்லோரும் அவங்களோட வாகனத்தில் வெளியே கிளம்பிட்டுருக்காங்க. அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாமே அப்படியே இனோவா கார்ஸ் தான். எல்லாமே அமைச்சர் மற்றும் முக்கிய மந்திரி, முக்கியத்துறையை சார்ந்தவங்க அந்த வண்டியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ அதில் அந்த காளை மாடு அடக்கிற மாதிரியான ஒரு இது கால்நடை பராமரிப்புத்துறை வாகனம். கால்நடை மருத்துவமனை என்ற கால்நடைகளுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு வாகனம் அதில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வர வாகனம் பார்த்திங்கன்னா வாக்காளர்களுக்கான ஒரு இதுங்க, வாக்களிப்பது சிறந்தது. ஸோ எல்லோரும் வாக்களிக்கும்னு சொல்லிட்டு வாக்காளர் தினத்தை 14வது தேசிய வாக்காளர் தினம் 25/1/2024. ஸோ வாக்களிக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஒரு வாகனம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்காட் ஐடி பார்க். ஸோ தொழில்நுட்பத்துறை அதை பிரதிபலிக்கும் விதமாக இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதில் நம்மளோட ஐடி அமைச்சர் இருக்கார். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை. ஸோ அதை எடுத்து வர வாகனம் வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை. ஸோ இதில் வந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ. கிளாம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு இல்லைங்களா, அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க வீட்டு வசதி துறையில். ஸோ அதற்கடுத்து வர்றது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை. பச்சை பசேல்னு காடு மாதிரியே ஒரு செட்டிங்கை போட்டிருக்காங்க. இதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த செடி தண்ணி ஊற்றுற மாதிரியான ஒரு
ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யானை, ஸோ யானைகள் மற்றும் மரம் அடர்ந்த ஒரு காட்டில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங் போட்டிருக்காங்க. அது வந்து மரத்தை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியும் தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு இது. ஸோ அது உள்ள நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு 2 பேர் இருக்கிற மாதிரி, மரத்தில் கேமரா வச்சுருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா கோவில் சம்மந்தமானதுன்னு நினைக்கிறேன். அறநிலையத்துறையாக இருக்கும். ஆமாம், இந்து சமய அறநிலையத்துறை அது சம்மந்தமான ஒரு இந்த வாகனம். ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோவில் மற்றும் கோவில் சம்மந்தமான அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த குதிரைக்கு மேலே இந்த எல்லை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த எலுமிச்சம்பழம் வரைக்கும் எல்லாமே தெரியுது. ஸோ அதுக்கு மேலே இந்த மேளம், நாதஸ்வர கலைஞர்கள், நாதஸ்வரம் மற்றும் தவிலா மேளமா இது ஒன்று, அதை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறைன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்கிறாரு. மீன் பாவம் அது கருவடை ஆயிடுச்சு. அப்பா பரவாயில்லைங்க, நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே இதுக்கு பின்னாடி நிறைய அவங்களோட உழைப்பு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த என்சிசி சாரணர் படை சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இராணுவத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அவங்களோட வாகனம் மாதிரி இருக்காது. எங்கேயுமே மக்களுமே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இது அதிகாரிகளோட வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சொல்வதை காணலாம். ஃபுல்லாக போலீஸ் தாங்க, எங்கே பார்த்தீங்கன்னாலும் போலீஸ். ஃபுல்லாக அந்த ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ 10-10:30 மணி வரைக்கும் இந்த ரோடு பிளாக் ஆகிருச்சு. இந்த பீச் ரோட்டில் யாரும் போக முடியாது. ஸோ இது நேவி, ஸோ கப்பற்படை, விமானப்படை, தரைப்படை சொல்லிட்டு முப்படைகளோட தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவங்க வாகனத்தில் போயிட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த நேப்பியர் பிரிட்ஜ் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுங்க. இது வைர விழா நினைவு வளைவு. ஸோ அங்கே ஒரு அந்த தேசிய கொடி பறந்துட்டுருக்கிறத நம்ம கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம்.
அவ்வளோதாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் இந்த லொக்கேஷன் வந்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சீட்டை பிடிச்சி ஃபேமிலியோடு நம்ம பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பார்க்க நிறைய நார்த் இண்டியன்ஸு, இந்த அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறவங்களும் நிறைய பேர் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டுருந்தாங்க. Okay friends, thanks for watching. See you on next video. Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.